தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை சபாநாயகராக்கிய செல்வி ஜெயலலிதா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சரானார். சபாநாயகராக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நியமிக்கப்பட்டார். துணை சபாநாயகராக அருந்ததிய சமூகத்தை சார்ந்த தனபால் பொறுப்பேற்றார். ஓராண்டு காலத்துக்குள் ஜெயக்குமாரை பதவியில் இருந்து விலக்குமாறு செல்வி ஜெயலலிதா கேட்டுக்கொண்டார். ஜெயக்குமார் ராஜினாமா செய்தார். தனபால் அவர்களை செல்வி ஜெயலலிதா சபாநாயகர் ஆக்கினார். ஏறத்தாழ 9 ஆண்டு காலம் சபாநாயகராக தனபால் பதவி வகித்தார். தமிழக சட்டசபை வரலாற்றிலேயே நீண்ட காலம் சபாநாயகராக பதவி வகித்த பெருமை தனபால் அவர்களை சாரும். அவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர், அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர். அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவரை சபாநாயகராக்கி பெருமைப்படுத்தினார் செல்வி ஜெயலலிதா. ஒரு காலத்தில் தனபால் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியில் தனபால் அவர்கள் வீட்டிலிருந்து சமைத்து வந்த உணவை அதிமுக தொண்டர்கள் உண்ண மறுத்தார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். அவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் அவருடைய வீட்டில் தயாரிக்கப்பட்ட உணவை அதிமுகவினர் சாப்பிட மறுத்தார்கள். இது செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காதுக்கு கூட எட்டியது. அதன் காரணமாகத்தான் அவரை அமைச்சராக்கினார். தற்பொழுது அவரை சபாநாயகராக்கி அழகு பார்த்தார். ஏறத்தாழ 9 ஆண்டு காலம் அவர் சட்டப்பேரவை தலைவராக பதவி வகித்தார். தலித் சமூகத்தை சார்ந்த ஒருத்தருக்கு சபாநாயகர் பதவி வழங்கி பெருமைப்படுத்தினார் செல்வி ஜெயலலிதா.